வணக்கம். நான் கவிஞர் ஸ்நேகன் பேசுகிறேன். தாண்டவ கோணே ஆடியோ வெளியீட்டுலேருந்து பேசுகிறேன். இந்த படத்தில் நான் 2 பாடல் பண்ணியிருக்கேன். ரொம்ப கதை அம்சமுள்ள பாடல்கள் வர படங்கள் வரிசையில் இது முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய படங்கள் இன்றைக்கி வந்து சந்தோஷத்துக்கு வேண்டிய என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்ல கதை அம்சமுள்ள ஒரு படம். அதில் எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நானும் ராஜா சார் ஒர்க் பண்ணும்போது அந்த கதையை முழுக்க சொல்லும்போது ஒரு வித்தியாசமான, என்ன சொல்லப்போனால் நான் கடவுளுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு படமாக இருந்துச்சு எனக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல படங்கள் வரிசையில் இந்த படம் இருக்கும். என்னுடைய வெற்றி பாடல்கள் வரிசையில் இந்த பாடல்கள் அமையும். நன்றி. வணக்கம். நான் தாண்டவ கோணே இயக்குனர் சுப்பு சுஜாதா பேசுகிறேன். இந்த படத்தோட தயாரிப்பில் வந்து பிரபாகர் சீனிவாசகம். இந்த படம் வந்து நாங்கள் முதல் இந்த கதையை வந்து பிரபாகர் சீனிவாசன்ட்ட சொல்லலான்னு போகும்போது வந்து கதையை பற்றிலாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் இந்த மேலோட்டமாக மட்டும் எனக்கு சொல்லுங்கள் போதுன்ட்டு அப்புறம் அந்த 1 மாதத்தில் இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து அவர் கேட்டதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோ வந்து சஞ்சய் பண்ணியிருக்காரு, ஹீரோயின் வந்து மனோஜ் சித்ரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் காமெடியன் வந்து கஞ்சா கருப்பு, சிங்கம் புலி, வில்லன் வந்து சம்பத், அருள்மணி, சுதீர், இந்த ஒரு புதுமுகங்கள் ஒரு 2 பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். பாடல்களை பற்றி சொல்லணும்னா ராஜா சாரை பற்றி தான் அந்த படத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமானது என்னென்னா, ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு பாடலாசிரியர்களுக்குமே சரி எந்த மாதிரி இருக்கணும்னு அவரே தனிப்பட்ட முறையில் அந்த படத்தை பற்றி எடுத்து சொல்லி அதன் மூலியமாக தான் அந்த பாட்டுகளை வாங்கியிருக்காரு. அவரும் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் முத்துக்குமார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, ஸ்நேகன் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, முத்துலிங்கம் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. 2 சாங் வந்து ராஜா சார் பாடியிருக்காரு. இந்த தாண்டவ கோணேன்றது வந்து படத்துக்கு ஏன் வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இது விதியை சார்ந்து இந்த படம் கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிவன் கோயிலில் இந்த அம்மா வந்து அங்கே தான் எல்லாமே வாழ்க்கை நடக்கிற இடத்துல அவனோட பையன் தான் சஞ்சய் வந்து இருக்கிறான். இப்படி இதில் வந்து சொல்லப்படும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ராஜா சாரோட பாடல்கள் வந்து பெருசாக பேசப்படுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒவ்வொரு இடங்களையும் கோயில்களை பற்றியும் இது சொல்லியிருக்காரு, நிறையா விஷயங்களை. அதனால் அந்த கோயில்களெல்லாம் நம்ம போய் படமாக்கப்பட்டிருக்கு. சதுரகிரி, திருவண்ணாமலை, ராஜபாளையம் ஐயனார் கோயில், இப்படி பல இடங்களில். அப்புறம் சொல்லணும்னா என்னோட ப்ரொடியூசருக்கும் இளையராஜா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாண்டவ கோணையோட ஆடியோ லான்ச். என் பேர் சஞ்சய். இது என்னோட 3வது ப்ராஜெக்ட் இன் தமிழில். பெரிய மாஸ்ட்ரோ இளையராஜா சார் இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு அதுவே பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிரபாகரன் சார், ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க் டு மிஸ்டர் பிரபாகரன் சார். அண்ட் டைரக்டர் வந்து சுப்பு சுஜாதா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஸ்க்ரீனில் கண்டிப்பாக தெரியும். இந்த கேரக்டர் வந்து இப்போ நான் சொல்கிறதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ப்ளஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் நந்தகி, இதில் சம்பத் சார் பண்ணியிருக்காரு, அண்ட் கஞ்சாகர் சார் பண்ணியிருக்காரு, சிங்கப்புலி அண்ணன் பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ், எல்லாமே டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட கேமராமேன், ஆசம் ஒர்க். இந்த படத்தோட கேமராமேனுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பயும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் நடிகர் அருள்மணி பேசுகிறேன். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போது தாண்டவ கோணே படத்தோட ஆடியோ ரிலீஸில் இருக்கோம். கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ கூட்டம் கூட நானே நினைக்கல. இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சுப்பு சுஜாதா அவர்கள் வந்து, அருள்மணி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீங்கள் ஒரு பெரிய வில்லனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனைகள் இருக்குது என்று சொல்லி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தி பேசினார். சுப்பு சுஜாதா அவர்கள் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சி இந்த படத்தை வெற்றி படமாக்குறதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு. அந்த உழைப்பு வீணாகாது. அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு வாரங்கிற தினம் ப்ரொடியூசர் பிரபாகர் சார் வந்து ரொம்ப நல்லா செலவு பண்ணி இந்த படத்தை கொண்டாந்துருக்காரு. கேமராமேன் பானுமுருகன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இளையராஜா சார் மியூசிக் கேட்கவே வேணாம், ரொம்ப பிரமாதம், அற்புதம், அட்டகாசம். அது என்ன சொல்லி நான் பாராட்டுறதே தெரியல. ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட். அவர் வந்து அவர் டிசை கேட்குறப்பதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த படத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் சான்ஸே இல்லை, அந்த மாதிரி பாட்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து தொடர்ந்து நீங்கள் சிடி வச்சுட்டு போட்டு கேட்பீங்க, அந்த மாதிரி அற்புதமாக வந்திருக்கு. ஆக ஒட்டுமொத்த டீம், ஹீரோ நல்லா சஞ்சய் பண்ணிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். எனக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய இந்த படத்தை, தாண்டவ கோணே படத்தை நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்து உற்சாகப்படுத்தி எங்கெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
படத்தில் சஞ்சய் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் கதையை கேட்டதுக்கப்புறம் கடந்த ஒரு 10 மாதமாக என் கூடயே ட்ராவல் ஆகிட்டு அதுக்கு என்னென்ன இது செய்ய முடியும், அந்த கேரக்டருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை விதமான முயற்சியும் அவர் செஞ்சு அந்த படத்தில் அதை வெளிக்காட்டியிருக்காரு. அப்புறம் ஹீரோயினாக வந்து மனோஜ் சித்ரா பண்ணியிருக்காங்க. காமெடியன் வந்து கஞ்சா கருப்பு சிங்கமொழியும் பண்ணியிருக்காங்க. வில்லன் வந்து சம்பத், அருள்மணி, சுதீர், அப்புறம் இன்னும் ஒரு 4-5 கேரக்டர் நாங்கள் புதுசாக அதில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக அவங்க பேசப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த கதை வந்து ஒரு அம்மாவோட மரணம் வந்து மகனை எப்படிலாம் பாதிக்குது அப்படின்றது அந்த கதை. அதை வந்து நாங்கள் ராஜா சார்கிட்ட சொன்ன உடனே அதுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வச்சு தான் நான் படமாக வாக்கியிருக்கேன். முக்கியமாக இதில் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். அப்புறம் என்னோட ப்ரொடியூசருக்கு இது மூலிமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம், இந்த படத்தோட கேமராமேன், ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் ஃபைட் மாஸ்டர் கார்த்திக், சஞ்சய், நந்திகா, எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் என் வாழ்க்கையில் நினைச்சியும் பார்த்துருக்க முடியாது சார் பக்கத்தில் உட்காருவேன்னு. இது என்னுடைய பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் படம் நம்ம ஒரு மாதத்துக்கு முந்தி நான் படம் பார்த்தேன். மியூசிக் இதோடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுதான் நான் கணேஷ்னு சொன்னேன். அண்ட் ராஜா சாரோடைய பற்றி நான் பேசுறதுக்கு தகுதி உள்ளவனா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ நான் பேச முடியாது சார். பட் இந்த பாட்டோடைய மெலடி வந்துட்டு நான் படம் பார்த்து வீட்டுக்கு போகிறப்போ நான் யோசிச்சுக்கிட்டே போகிறப்போ என் ஃப்ரெண்டும் வந்திருந்தார் படம் பார்க்கறதுக்கு. 2 பேரும் பேசிக்கல. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பேசுகிறப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை பேசினதை மியூசிக் பற்றி தான். ஸோ இந்த படம் வெற்றி அடையணும், எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு வரணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். சம்பத் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் மியூசிக் டைரக்டர். அவரை பற்றி நான் பேச எனக்கு வந்து வயசே இல்லை. நான் பிறந்திருக்கவே மாட்டேன் அவர் வந்து மியூசிக் போடும்போதெல்லாம். பிகாஸ் என் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ. எல்லா ஹீரோஸுமே ஆசைப்படுறதா ராஜா சார் மியூசிக்கில் பண்ணணும் அப்படின்னு. அது எனக்கு வந்து நினைவாக்குறது வந்து பிரபாகரன் சார் அண்ட் டைரக்டர் கணேஷ் சார். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் முழுக்க இந்த படம் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோட டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கூட நான் கொஞ்சம் ஏதோ தொத்திக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நான் ஒன்றும் பெருசாக பண்ணியிருக்கேன்னா அவங்க சொன்னதை நான் பண்ணியிருக்கேன். அதனால் முக்கியமாக இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் ராஜா சார், டைரக்டர், கேமராமேன் சார், இவங்களோட ஒர்க் எல்லாமே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும். நான் வார்த்தையே கிடையாது. உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. படத்தை எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. நல்லபடியாக முடிச்சிருக்கோம். நல்லபடியாக அது தேங்க்ஸ். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இப்போதெல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்லன்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறது என்னுடைய வழக்கமாகி போச்சு. அதுதான் என்னையா உங்கள் சந்தோஷத்துக்காக தான் மியூசிக்கே பண்ணிட்டு இருக்கேன். நீரால் உடல் கழுவி நித்த நிதமு வேளை சோரால் குடல் கழுவும். என்னுடைய அனுபவத்தில் புதுசாக வர டைரக்டர்களை ஊக்குவிக்கிறது என்பது என்னுடைய முதல் படத்துலேருந்தே அப்படி தான் வந்துட்டுருக்கேன். என்ன முதல்ல பஞ்ச அருணாச்சலம் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத நிகழ்ச்சியை வந்து நான் இங்கே சொல்கிறேன். என்னோட அண்ணன் பாஸ்கர் வந்து எனக்காக நடந்த தூரம் ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி சும்மா ஒரு ஸ்டார் ப்ரொடக்ஷன் ஏதோ ஒன்று போர்டு போட்டிருந்தாங்கன்னா அங்கே போய் என் தம்பி நல்லா மியூசிக் பண்ணுவான், நாங்கள்லாம் மியூசிக் பண்ணுவோன்னு சான்ஸ் கேட்பார். அவங்க படமே எடுக்க மாட்டாங்க, சும்மா போர்டு போட்டிருப்பாங்க, அந்த நேரத்தில் அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த நேரத்தில் சில அப்போது பாப்புலராக இருந்த டைரக்டர்களை வச்சுட்டு நான் கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பாடி காட்டியெல்லாம் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவரை கூப்பிட்டு மலேசியா வாசுதேவன், அப்புறம் மற்ற சில பாடகிகள் கச்சேரியில் பாடிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு
ஆர்கெஸ்ட்ராவை கூப்பிட்டு வந்து நாங்கள்